ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் உளுந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது 2 டம்ளர்னால் இது 1 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு ஒரு 2-3 பல் பூண்டு நல்லா நசுக்கி தோலோடையே சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நான் அப்போ பண்ணுற மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அரைப்படும். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். குவான்டிட்டி நம்ம எவ்வளோ அதிகப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ருத்திராஸ் சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் நிறையா பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சட்னி செய்ய டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த இட்லி தோசைக்கெலாம் இந்த பொடியை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டக்குன்னு இதெல்லாம் பொரிஞ்சிரும். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போது அதே பேனில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுலேயே எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், எல்லாம் கரிஞ்சிரும். சிம்மில் வச்சு பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு இது எப்படின்னா அப்படியே உடையணும். இப்போ கருவேப்பிலை ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா அப்படியே உடையணும். அதான் மிக்சியில் நல்லா அரைப்படும். தண்ணி எதுலேயுமே ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணக்கூடாது. நான் கழுவி காய வச்சு அப்புறம் தான் சேர்த்து இது பண்ணுறேன். இப்போ நல்லா உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நசுக்குன்னா அப்படி உடையணும், இந்த மாதிரி தூள் தூளாக. அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காய ஸ்மெல் பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நீங்கள் நல்லா ஒரு ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சட்னி செய்ய நேரம் இல்லைன்னா இது செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.